ரிஷபம். ஓகே. ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். 90s 80sலாம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 80ஸ்க்கு எல்லாமே இப்பதான் கல்யாணம் நடக்கும். தேவையில்லாத பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புதிய நண்பர்களோட க்ளோஸா பழகக்கூடாது. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தூரமா போய் வேலை செய்யற மாதிரி பிரஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். கண்ணாடி போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவலி ஏற்படும். தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். கல்யாணம்லாம் இந்த டைம்ல வந்து பண்றதுக்கு வந்து நல்லவா நடக்கக்கூடிய டைம். இன்னும் தள்ளி தான் போறேன்னா 40 45 60 வயசு அப்படின்னு தான் தள்ளி போவோம். மேஷ ராசி. மேஷம். நாய் இங்க பக்கத்துல போகும்போது கொஞ்சம் உஷாரா போகும். இவங்களை கண்டாதான் நாய் விடாது. அதனால நாய் கிட்ட உஷாரா போகும். புதுசா இருக்கு. என்னெல்லாம் குயிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அது எதுவுமே நல்ல விதமா முடியாதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறை. ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டுவார். அதை மீட்க வேண்டிய கடமை முடிஞ்ச வரைக்கும் எமோஷன்ஸை இந்த வாட்டி கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது பெட்டர். எல்லா எமோஷன்ஸையும் காமிச்சு சமூகத்துல கெட்ட குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரும் சார். பழக்கம் வந்துடும். ஒரு நல்ல பிரேக் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடையாது. வீடு மண்மனை வாகன அமைப்பா இருக்கலாம், தொழில் அமைப்பா இருக்கலாம். தொழில் விஷயத்துல கண்டிப்பா ஒரு தொழில் இல்லாம 2 தொழில். அவளை நம்பி நிறைய ஃபண்டு கொடுக்கக்கூடிய நேரம். ஃபண்டு நிறைய வரச்சா நிறைய ராங் டைவர்ஷன். சனியுடைய அமைப்பு இருந்தாவே உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். வேர்வை வந்தால் சனியை வெல்லலாம் என்றது ஒரு சாஸ்திரம். ஒய்ஃபும் கன்னிராசி தான். அவங்க நடிக்க என்ன அவங்க அடிக்க. கன்னி யாராரு? சார் ஷேர் மார்க்கெட்ல இவங்க புதிய முதலீடு பண்ணக்கூடாதுங்க. கடன் வாங்கக்கூடாது. மீறி வாங்கினா ரீபே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் ஏற்படும். இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆயிடும். புதுசா யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலே ஏமாத்தலாம். படிக்கிற மாணவர்கள் கூட இந்த டைம்ல ஒரு படிப்பு தடை ஏற்படும். பாலாஜி முன்னால அடுத்த வருஷம் ஒரு மண்ணு மூட்டையை வச்சிருக்கேன். அதாவது எல்லாம் பிரச்சனையா வருது, சாமியை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா வரையில ஏதாவது ஆயிருங்கிறாப்ல. கன்னிக்கு ஏற்கனவே தைரியம் அதிகம். இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம். ஒரு கன்னி ராசி பத்தியே நம்ம பேசுறச்சே இப்படி மூச்சு வாங்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. வெள்ளை கொடி காட்டாம வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தின்னு உட்காந்து சார் வெள்ளம் எல்லாம் ரத்த கலரே ஆயிடுச்சு சார். என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஓ ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படி போ பாவம் போட்டிருக்கீங்க. ஓ ஒத்துக்கிற அளவு தைரியம் வந்துருச்சா? சார் அது கன்னிராசி மாத்திரம் இல்ல, ஜெனரலாவே கேர்ள்ஸ் மென்டாலிட்டி அது இருக்கு சார். ஓ நீங்க என்ன ராசி? நான் மேஷம் தான். ஆனா நானே அதை சொல்லுவேன் யாருனாலும். உங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எந்த ராசியில கட்டினாலும் இதான் உனக்கு. நவீன போதை பழத்திற்கு அடிக்ஷன் ஆகும். 2026 மீனம் எப்படி இருக்கு? மீன ராசி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு சார். மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து மாட்டக்கூடிய பாத்தீங்கன்னா மீன ராசி. வந்து ஹெல்த் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பணம் திருட்டு போகும். அதிகமா ஒரு இடத்துல உழைப்புக்கான பலன் வரும்போது இவங்க அதுல இருந்து வெளில வந்துடும். அதிக லோன்லினஸ் வரும், தனிமை வரும். அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள், படிப்புல தடை ஏற்படும், கான்சென்ட்ரேஷன். லவ் சக்சஸ் ஆயிடும். பெரியவங்க அனுமதியோட லவ் மேரேஜ் கண்டிப்பா பண்ணிடும். வேற சாதி அல்லது வேற மதமா இருந்தாலும் சரி 100% லவ் சக்சஸ் ஆயிடும். போய் போறதா? படிக்க தெரியலையா? அப்புறம் கூட எக்ஸைட் தானே. படிக்கவே தெரியும் சார். ஏன்னா மிதுனம் நம்மால் மிதுனம் எப்படி இருக்கும் 2026? நல்லா இருக்க போது தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி அடைவாங்க. தனிமை தன்னை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் கடும் தனிமை அனுபவிக்கக்கூடிய டைம். எவன் உண்மையா சிரிக்கிறான், எவன் பொய்யா சிரிக்கிறான், யாரை நம்பணும் யாரை நம்ப இந்த வருஷம் தெரியும். ரகசியங்கள் வெளியே வரும். மற்றவங்களை பற்றின ரகசியங்கள் வரும், தன்னை பற்றின ரகசியம் வரும். எந்த காரணம் கொண்டும் நகை அடமானத்துக்கு போகக்கூடாது. போனால் அதை மீட்கவே முடியாது. மிதுனத்துக்கு வார்த்தையால பிரச்சனை. வாக்க கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். தொழில் இல்ல, உத்தியோகம் இல்ல, வியாபாரம் இல்ல, படிப்பு இல்ல, எல்லாமே தடையா ஒரே டிப்ரெஷன்ல இருந்த மிதுனம் வந்து டக்குன்னு எழுந்து குதிரை மாதிரி நிக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் விஷயத்துல பெரிய சக்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாம் நடக்குதுல. சொல்லுங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட். சிம்மம் எப்படி இருக்கும் 2026? இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க. ஆனா போன வருஷமே அவங்க வந்து எப்படி இருக்கணும், அவங்க மென்டாலிட்டி எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா. லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான சண்டை வரும் சார். டீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு. நிறைய பணம் சம்பாதிக்கிற கும்பல்ல இப்போ சிம்மம் தான் இருக்கு. மற்றவங்களோட கம்பேரிசன் மட்டும் இல்லைன்னா சிம்மத்துக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப காலமா இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் சரியாக. விருச்சிகத்திற்கு 2026 எப்படி இருக்கும்? உங்களுக்கு காதல் விஷயத்துல கவனமா இருக்கு. காதல்ல தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒண்ணு அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல வேற யாரையா டிப்ரெஷன்ல போக வச்சுக்கிட்டே இருக்கும். தடைகள் விலகும், லக் அடிக்கும், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், லவ்லாம் சக்சஸ். மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல். எப்ப இவங்க மூட் அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். இந்த மூட் அவுட் ஆகாம இருந்தாலும் இந்த வருஷம் மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவ் எதுவுமே இருக்கு. எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்கும்? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை சொல்லிட்டு கேக்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். விருச்சிகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. ஏன்னா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெரிய கஷ்டம். அதனால விட்டுடாம புடிச்சுக்கிறது நல்லது. கல்யாணம் ஆன நைட்ல இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா விருச்சிகம் தான். ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? கும்பராசிக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் எல்லாமே. உங்கள மாதிரி இந்த வருஷம் காசு சேர்க்கக்கூடிய ராசி வேற எதுவுமே இருக்கு. இவங்க கண்டிப்பா ஒரு விஷயம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா மென்டல் ஹெல்த்ல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா இப்பவே ரொம்ப அடி வாங்கிருங்க. நீங்க ப்ரிப்பேர்டா இந்த வருஷத்தை ரொம்ப நிதானமா கொண்டு போங்க. பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. மனதளவில் வீக் ஆவார்கள். கான்பிடன்ட் இல்லாம போகும். அதிக
அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால இந்த வருஷம் கும்பராசிக்கு மேரேஜ் கன்ஃபார்ம். லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சக்சஸ் ஆயிடும். ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க வந்து கொஞ்சம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா? இந்த பொண்ணு ஒரு லவ்ல, அந்த லவ் திருமணத்துல முடியுமா 2026ல? மேக்குள்ள பண்ணிடுங்க. மேக்குள்ள தள்ளனா 27ல போகும். அது அவ்வளவு. சொல்லுங்கம்மா, தனுஷுக்கு எப்படி இருக்கும் 2026? தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய டிவோர்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் முடிச்சிடும் சார். தள்ளி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் சார். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். வீட்டில் நகை பணம் திருட்டு போகலாம். இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏற்படும். டெம்பரவரியா இவங்களுடைய growth ஸ்டாப் ஆகும். கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா. ஆரம்பத்திலே கேட்டீங்க இஎம்ஐ ப்ராப்ளம் யாருக்கு வரும்னு. தனுசு ராசிக்கு இஎம்ஐ ப்ராப்ளம் வரும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி இவங்க அனுபவிப்பாங்க. 2026 கடகம். இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான். படிக்கட்டுல நடந்து போற கீழ விழுவாங்க சார். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். டெஃபினட்டா இந்த வருஷம் வந்து அவங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல். கடகம் இருக்கக்கூடிய வீட்டுல வந்து நிறைய சுபகாரியம். ஆனா வீறு நடை போட போற ராசியில வந்து கடகம் தான் பக்காவா இருக்கு. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன். இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவை. மகரம் 2026 நல்லா இருக்கும் சார். பாசிட்டிவ். கல்யாணம் 100. வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டே இன்னொரு தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம். மகரத்துக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை கவனமா, கொஞ்சம் வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். துலாம் 2026 துலா ராசிக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சார். காதல் பிரச்சனைகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய சக்சஸ் ஆகும். நிறைய கடன் அடைக்கக்கூடிய ராசியில துலாம். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும். நீட், ரயில்வே, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு வெற்றி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். ஆமா, இது 10 ஸ்மைலி கொடுத்தது சமம். அவர் 3 மாதத்துக்குள்ள போய் உட்காந்துருங்க.